கிளாஸா இது? ஒரு ஹோம்வொர்க் எழுதுறது கிடையாது, ஒரு டெஸ்ட் ஒழுங்கா எழுதுறது கிடையாது. இந்த ஏ செக்ஷனுக்கு பி செக்ஷன் எவ்வளவோ பரவாயில்ல. ஒஸ்ட் இந்த கிளாஸே ஒஸ்ட். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அரட்டை அடிக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கீங்க. கிளாஸை கவனிக்கவே வரல. இந்த ஏ செக்ஷனுக்கு பி செக்ஷன் எவ்வளவோ பரவாயில்ல. டீச்சர் இது பி செக்ஷன். அதான்டா இந்த பி செக்ஷனுக்கு ஏ செக்ஷன் எவ்வளவோ பரவாயில்ல. கிளாஸா இது? மட்டமான கிளாஸ். பசங்களா நீங்க? ஏபி செக்ஷனை போய் பாருங்க, தங்கமான பசங்களா இருக்காங்க. இந்த சி செக்ஷன் மொத்தமா ஒட்டு பசங்க. A few minutes later. 3 கிளாஸ் கம்பைன் பண்ணி உட்கார்ந்தாச்சா? உட்காந்தாச்சு டீச்சர். ஏவனே உன் கிளாஸ்ல வந்து ஏ செக்ஷனோட பி செக்ஷன் நல்ல பசங்க சொல்லிருப்பாங்களே. ஆமா. ஏவனே உன் கிளாஸ்ல வந்து சி செக்ஷனோட ஏபி செக்ஷன் தான் நல்ல பசங்க சொல்லிருப்பாங்களே. ஆமா சொன்னாங்க. உங்க கிளாஸ்ல சொன்னாங்களே, அதானே எங்களுக்கு சொன்னாங்க. இப்ப 3 செக்ஷன் ஒண்ணா இருக்கு, என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? ஒஸ்ட் 3 செக்ஷனுமே ஒஸ்ட். ஒரு ஹோம்வொர்க் எழுத கிடையாது, ஒரு டெஸ்ட் எழுத கிடையாது, சொல் பேச்சு கேட்கறதே கிடையாது. இது மாதிரி ஒஸ்ட் பேட்ச என் லைஃப்லயே பார்த்தது கிடையாது. உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு பக்கத்து ஸ்கூல்ல போய் எடுக்கலாம், எவ்வளவோ நல்ல பசங்க இருக்காங்க. ஸ்கூல்ல நல்லா உட்காந்து படிங்கப்பா, அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம். காலேஜ் ஒழுங்கா படிச்சு டிகிரியை வாங்க, அப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம். தம்பி சீக்கிரம் கல்யாணம் பண்ணப்பா, அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம். குழந்தை குட்டிலாம் பெத்துக்கப்பா, அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம். பேரம் பேச்செல்லாம் பார்க்கணும்ப்பா, அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம். யோ சும்மா இப்ப ஜாலியா இருக்கலாம், அப்ப ஜாலியா இருக்காங்க. எப்பதான் ஜாலியா இருக்கலாம்? இதுக்கப்புறம் ஜாலியா ஆள் காலி. அப்போ கனவா? என்னடா இது? A few minutes later. வாடா மச்சான். மச்சான் காலேஜ் போனா சார் ஜாலியா இருக்கலாம்னு சொன்னார்ல. அப்பெல்லாம் இல்ல மச்சான், ஒன்னு தெரிஞ்சுக்க. ஜாலியா இருக்க நேரத்துல ஜாலியா இருக்கணும். ஆனா நம்ம ஜாலியா இருக்குது மத்தவங்களையும் பாதிக்க கூடாது, நம்மளையும் பாதிக்க கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கிளாஸ் நவீன் இருக்கான்ல, பேண்ட் கிழிச்சது கூட தெரியுமா, அப்படியே உட்காந்துருந்தாண்டி. செம பண்ணுடி. அமைதியா இருக்கமா, பிரேயர் போயிட்டு இருக்கல, சைலண்ட். சரிங்க டீச்சர். டீ பேசாதீங்கடா, பயமா இருக்குடா. சொல்ல கண்ணை மூடி நிக்க வேண்டியதான். போயிட்டாரா? என்ன நாட்டுக்கோழி முட்டையை நல்லா பாக்குற மாதிரி இப்படி பாக்குறாரு. போயிட்டாரா? போக மாட்டாரு. பிள்ளைங்க ஒண்ணு பேசுறது போட்ட மாட்டானுங்க. போயிட்டாரா? அப்பாடி போயிட்டாரு. ஐயோ மயக்கம் வருது, யாராச்சும் கிளாஸ் கூட்டு போங்களா? A few minutes later. அப்பாடி தப்பிச்சோம். பாக்குறாரா? ஐயோ டேய் வேமா போங்கடா, மயக்கம் வருது. ஐயோ ஊருக்குள்ள அந்த நாய் தொலை தாங்க முடியல. சை அப்பாடி. ஐயோ சாமி. அப்பல மூச்சு விடாத, நீ இருக்கிற சாமிக்கு தெரியாது. மூச்சு விட கூடாதா? அப்பாடி நம்ம தப்பிச்சோம். A few minutes later. ஐயோ எங்கடா ஓடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதான். இது ஓகே. என்ன உள்ள வந்துட்டு? யாரு டைல்ஸ கரையாக்குனது? அம்மா அந்த சுவாமி தாம்மா, விட்டுறாதம்மா. இங்க தொட நான் சுவாமி கடிச்சு ரத்தத்தெல்லாம் குடிப்பேன். சரி இங்க தொட. வாமா என்ன பாக்குறீங்க? உன்னை ஏன் பார்க்கணும்? புடவை எடுத்து போடு. இல்லம்மா என்ன மாதிரி புடவை பாக்குறீங்கன்னு கேட்டேன். பச்சை கலர் இல்லாம பச்சை பார்டர் போட்ட ஒரு பச்சை புடவை எடுத்து போடு. சரிம்மா. இப்ப பச்சை கலர் கூட தானே? ஆமாப்பா. சரி தம்பி அதை எடுப்பா. இதா? அது இல்லப்பா, கீழே. இதுவா? இல்ல அது மேல இருக்கு, அதை எடுப்பா. இதா? அதாப்பா. ஃபர்ஸ்டே அதானே தொட்டு காமிச்சேன். எல்லாமே நல்லா தான் இருக்கு, எதை எடுக்கிறதுன்னு தெரியலையே.
தம்பி நான் 4 எடுத்து போடு. இந்தாப்பா இது ஓகே. வருஷம் வருஷம் முராசன்ஸ்லாம் எடுக்கிறான். பார்த்து போடு பில்லு. அப்படியா? சேசர்மா பில்ல பார்த்து போட சொல்றேன். ஏதாவது கலெக்ஷன் இருக்கா? நம்ம மயிலாடுதுறை முராசன்ல இந்த தீபாவளிக்கு ஸ்பேஸ் சில்க் சாரி, பட்டர்ஃப்ளை சாரி, சாஃப்ட் சில்க் சாரி, பட்டு சாரின்னு பெண்களுக்கு பல கலெக்ஷன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேண்டி கிளாத் சுடிதார், கோடு செட்டு, ஸ்டோன் கராரா, வெட்டிகன் குர்த்திஸ்னு இன்னும் ட்ரெண்டிங் கலெக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. உங்க வீட்டு குட்டீஸுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் இங்க நிறைய இருக்கு. மென் ஸ்டோன் ஷர்ட் அண்ட் மேட்சிங் காம்போ, அப்புறம் பிராண்டட் ஷர்ட், ட்ரெண்டிங்கான பேகி காம்போவும் இருக்கு. இந்த தீபாவளிக்கு நான் ட்ரெஸ் எடுத்தது முராசன்ல. நீங்களும் நம்ம முராசன்ல ட்ரை பண்ணி பாருங்க. வருஷம் வருஷம் இங்கே தான் தக்காளி வாங்குறான். கொஞ்சம் பார்த்து போடுங்க. எல்லா இடத்துலயும் இதே டைலாக்கா? ஐயோ இவனா ஓடிட வேண்டியதும். ஏ தம்பி நில்றா, நீ தான் 11th புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்டா? ஆமாண்ணே, நீங்க யாரு? நானும் 11th தான், ஆனா ஃபெயில் ஆகி 3 வருஷம் 11th படிக்கிறேன். இங்க நான் தான் கெத்து. உன்கிட்ட எவனா பிரச்சனை பண்ணா ராஜனை தம்பின்னு சொல்லு, எவனும் தொட கூட மாட்டான். சரிண்ணே சரிண்ணே. கிளம்பு கிளம்பு. ஏ கிளவி, ஒரு தேன் முட்டை கடனா கூட. ஒழுங்கா ஓடிடு, புடுக்க அறுத்துருவேன். ரைட்டு விடு. மே ஐ கமிங் சார்? ஏன் லேட்டு? சார் ராஜன தம்பி சார். அட ஓ ராஜனாவே அங்கதான் முட்டி போட்டுட்டு இருக்கான். சார் ராஜன் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் முட்டி போட வச்சிருக்கீங்க. என்ன ராஜ்குமார் சார் எவ்வளவு பெரிய ஆளு? அப்பெல்லாம் இல்ல சார். சேர் முட்டி போடு சார். சேர் முட்டி போடுறா சார். யாரில் கெத்தா உட்கார வேண்டிய ஒரு சாரு முட்டி போட வச்சிருக்கீங்க. சும்மாறா. அப்படியா சார்? அவ ஏதோ அறியா புள்ள தெரியாம பேசுறான், அதுக்காக தலையில நில்லுன்னா சொல்லாதீங்க சார். நான் உன்னை எந்திரிக்க சொல்லவே இல்லையே சார். உங்க பிரிவுல மட்டும் தான் நீங்க சொல்றதை கேட்க முடியும், எல்லா பிரிவிலும் கேட்க முடியாது. சார் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மேடம். சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இப்ப என் பீரியட் தான், நீங்க சேர்த்து எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன் மேடம். தம்பி கெத்துராஜி. டேய் உக்கு வைடா. வைய வையே, நீ எல்லாம் மாட்டாம போயிடுவ. மாற்றப்ப துண்டு 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 துண்டா வெட்டுவான்டா மம்பரத்தை. நோ, இங்க பாரு, நான் பொறுமையா தானே வைக்கிறான். நானும் பொறுமையா தானே வைக்கிறேன். நான்லாம் அப்படி கிடையாதுண்ணே. பம்பரத்தை வல்லால வைங்கடா. மாட்டாமையா போயிடுவா இருக்குடா உனக்கு இன்னைக்கு. அச்சோ வெள்ளட்டு குத்திட்டானே. வை வை பம்பரத்தை உள்ள வை. அச்சோ ஒரே குத்துல வல்லா தாண்டிட்டே. எப்படி சிரிச்ச? அச்சோ என்னடா ஒரே குத்துல செரா பேந்துட்டு? என்னடா அழுவுற? நான் அழுவுலிய, கண்ணு குளிக்குது. ஓ அச்சோ என்னடா பம்பரம் பொழந்துட்டு? எங்க அப்பா ஒரு பம்பர் தான் வாங்கி கொடுத்தாரு, அதையும் பொழந்துட்டீங்கல்ல. உங்களை விட மாட்டேன், எங்க அப்பா கூட்டு வர. அச்சோ ஆயோ ஓடிடுங்கடே. தம்பி உன் மண்டையே சரியில்லையே, ஒழுங்கா பாடுவியா? நல்லா பாடுவோம் சார். சரி பாடுப்பா. ஓகே சார். சிட்டிண்ட நரம்பு சமிட்ட இரும்பு சட்டுண்டு மோகம் பொங்கிட்டே. ஏ சிச்சி என்னடா வாய்ஸ் இது? சார் தண்ணி குடிக்கல சார், அதான் தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. ஓ அப்படியா? சரி தண்ணி குடிச்சு பாடுப்பா. சார் ரெடி சார். ஓகேப்பா பாடுப்பா. தம்பி நீ பாடுப்பா. சார் விக்ஸ் மாத்திரை சாப்பிடல சார், அதான் தொண்டை கிச்சு கிச்சுன்னு இருக்கு சார். அப்படியாப்பா? ஆமா சார். சரி சாப்பிட்டு பாடுப்பா. சார் ரெடி சார். பாடுப்பா. செவ்வாழனி சின்ன கனி ஒன்ன சிறை எடுக்க போற வாடி. ஐயோ சொட்டமுத்தே விளையாடிட்டு இருக்கியா பால வச்சு? சொட்டமுத்தே ஒழுங்கா போயிடுங்க, சரியான கோவத்துல இருக்கேன். விட்டாரு அம்மாட்ட பால் விட்டாரு. விட்டேருமா? இந்தா வாங்கிக்க. மாரியோ புள்ளையா இது? அடியே பிள்ளைகிட்ட என்ன விளையாண்டுட்டு இருக்கா? சும்மா பிள்ளைகிட்ட பால் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. தம்பி அப்பாவுக்கு ஒரு பால் விட்டாரு. அப்பாக்கா குடு அப்ப மோன. தம்பி
நீ விட்டேரிப்பா. அப்பா எல்லாம் வாலிபால் பிளேயர், நீ விட்டேரிப்பா. முத்து சொட்ட சொட்ட முத்து. தக்காளி வாங்கிக்கடா. ஐயோ ஆத்தாடி. என்னங்க சேம் பிஞ்ச அடி பாவி. பல 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 பாகுபலி பயமின்றி பாயும் புலி. என்னங்க புள்ள எழுந்து நிக்கிறாங்க. நிக்கிறேனா நடக்கவே செய்வேன். ஐயா